பாஜகவுடைய கோவை வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் சமயத்திலையும் தன்னுடைய அக்ரெசிவான பண்பை விடாம தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்ததை பார்த்திருப்போம். ஆனா அதையே அவருடைய வீரமா கருதி சங்கிகள் நெருப்பு ரியாக்ஷனை அள்ளி தெளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி கோவத்தை காட்டுறது கத்துறது எல்லாத்தையும் மத்த சமயத்துல விட்டுருவாங்க. தேர்தல் சமயத்துல உன்னிப்பா கவனிப்பாங்க. அது அண்ணாமலையை பத்தி ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னு அண்ணாமலைக்கும் அவரோட சேர்த்து அவருடைய ஃபாலோவர்ஸான சங்கிகளுக்கும் தெரியல போல. இதையெல்லாம் பார்த்துதான் இந்த சேட்டைகளுக்கான பலனை அண்ணாமலை கண்டிப்பா அறுவடை செய்வாரு அப்படின்னு கருத்துக்கள் வரத பார்க்க முடிஞ்சது. வழக்கமா பத்திரிகையாளர்கள்கிட்டயும் போலீஸ்காரர்கிட்டயும் எதிர்கட்சியினர்கிட்டயும் வம்பா பேசி தகராறு பண்ண அண்ணாமலை இப்போ மக்கள் கிட்டையும் கோபமா பேசி வம்பா வளர்த்திருக்காரு. அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில் அண்ணாமலை கிட்ட ஒரு பெண்மணி தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஜிஎஸ்டி பத்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்வளவு வரி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி எல்லாம் பல வரிகள் இருந்தது, இப்போ ஒரே வரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாரு அண்ணாமலை. அடுத்துதான் இந்த நீட் தேர்வை பாஜக தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு அந்த பெண்மணி பேச ஆரம்பிச்ச உடனே எங்க உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு வித்தின் 3 செகண்டுக்குள்ள ரியாக்ட் பண்றாரு அண்ணாமலை. எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம். நீட் தேர்வுன்னு சொன்னாலே அவருக்கு கை காலம் நடுங்கு போல. ஒரு வாட்டி சொன்னது மட்டும் இல்லாம எங்களுடைய உயிரே போனாலும் நீட் தேர்வை தூக்க மாட்டோம், உயிரே போனாலும்னு திரும்ப திரும்ப உயிரே போனாலும் நீட் தேர்வை தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு அண்ணாமலை. உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம். நீட் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது, உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம். இந்த நீட் தேர்வை நீக்கி தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு வேற பேசுறாரு. மேலும் இதனால குழந்தைகள் சாகுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது கூச்சமே இல்லாம குழந்தைகள் எல்லாம் சாகல, அவங்கள சாகிறதுக்காக தூண்டுறாங்க, குறிப்பா ஸ்டாலின் தூண்டிக்கிட்டே இருக்காரு, நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா இந்த சம்பவத்துக்காக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஸ்டாலின் அவர்களை ஜெயிலே அடைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அண்ணாமலை இப்படி அரகண்டா பேசுற வீடியோ இப்ப வெளியாகி ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. பலரும் தங்களுடைய கண்டனங்களா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா இவரு எங்களுடைய உயிர் போனாலும் நீட் தேர்வு நீக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது எல்லாமே யார் உயிர் போனாலும் சரி, மக்களோட உயிர் போனாலும் சரி, நீ செத்தா செத்து போ, ஆனா நீட் தேர்வை நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எங்க காதுக்குள்ள விழுது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தி முத்தியும் இவர் என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்களே அப்படிங்கிற நம்பிக்கையில அண்ணாமலை என்னென்னமோ பேசிட்டாரு. ஆனா தொடர்ந்து அந்த பெண்மணி கேள்வி எழுப்பிட்டே தான் இருந்தாங்க. அவங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கூட முழுசா முடிக்கல. ஆனா நீட் தேர்வு அப்படின்னு சொன்ன உடனே எங்க உயிரே போனாலும் நான் கொடுக்க மாட்டோம், நீக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறாரு அண்ணாமலை. அப்பனா அந்த நீட் தேர்வு அவங்களுக்கு எவ்வளவு பயத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு. மேலும் இந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே நீட் மூலமா கொந்தளிப்புல இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும், அது அண்ணாமலை மேலையும் பாஜக மேலேயும் ஒரு கோவத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இந்த நியூஸ் அவ்வளவா வெளியே வரல, இந்த வீடியோவும் வெளியே வரல. ஆனா இன்னைக்கு மதியத்துல இருந்து இந்த வீடியோ நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. பலரும் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நடுவுல தான் அண்ணாமலை இன்னொரு கருத்தையும் பண்ணியிருக்கிறாரு. நானா நானி அப்படிங்கிற முதியோர் குடியிருப்பு பகுதியில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அண்ணாமலை போய் அங்க கண்ணீர் விட்டு எமோஷனல் ஆகியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் பிரச்சாரத்துக்காக போகும்போது இவருக்காக 2 மணி பட்ட பகல்ல எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் அழுகுறாரு. அதை தாண்டி உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்கறதுக்கு வரல, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு. இந்த வீடியோவை சங்கிகள் பூரா வயல் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே சில எமோஷனல் பாட்டுகளையும் போட்டு பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காங்க. கோவை கண்டெடுத்த முத்து தனக்காக காத்திருந்த மக்களுக்காக இப்படி கண்ணீர் சிந்துறாரு, இவரை தாங்க மக்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதையே ஒரு பாயிண்டா யூஸ் பண்ணி நிறைய பேர் போஸ்ட் போறத பார்க்க முடியுது. இந்த ஒரே ஒரு அழுகை வீடியோ வச்சுக்கிட்டு வாரம் மொத்தமும் விதவிதமான எடிட்டுகளை போட்டு ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வருது. ஆக இந்த வீடியோ எடுத்து போட்டு இருக்கும் போது தான் இப்போ நீட் தேர்வு பத்தி பேசின வீடியோ இப்ப வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணாமலையும் அவருடைய வார் ரூமும் இவருடைய அழுகை வீடியோ மூலமா எவ்வளவு ஷேர் பண்ணி எவ்வளவு ரீச் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, ஆனா அதை டோட்டலா டேமேஜ் பண்ணி இப்போ இவர் அரகண்டா பேசுற வீடியோ தான் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆக இதுவும் போச்சா அப்படிங்கிற கணக்காக தான் சங்கிகள் ரியாக்ஷன் இருக்கு. ஆக இந்த 2 வீடியோவும் கம்பேர் பண்ணி தான் இப்படி கோவமா பேசின வீடியோ மறைக்கிறதுக்காக தான் நீங்க அழுந்த மாதிரி நாடகம் பண்ணி வீடியோ போட்டு வைரல் பண்றீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பல பேரோட உயிரை பறிச்ச நீட் தேர்வை எங்களுடைய உயிர் போனாலும் நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அண்ணாமலை தான் அங்க முதியோர் இல்லத்துல போய் கண்ணீர் விட்டு அதை வீடியோவா பரப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ரட்டை நாடகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த மாதிரி முதலை கண்ணீர் எல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு, இதை பார்த்தெல்லாம் மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அரசியலுக்கு வந்த 3 வருஷத்துல எத்தனை முறை அத்திமீற விதமா பேசிருப்பீங்க, எத்தனை முறை கோபமா பேசிருப்பீங்க, இப்போ தேர்தல் பிரச்சாரத்திலையும் பேசிருக்கீங்க, அதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்க கண்ணீர் விட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல இன்னும் முக்கியமா, ஏன்பா தோத்து போயிரும் அப்படின்னு பயன்றதுனால கடைசியா அழுதுநாசம் ஜெயிச்சிடலாம், அழுதுநாசம் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலையோட கண்ணீர்ல கூட உண்மை இருக்குன்னு மக்கள் நம்ப தயாரா இல்ல அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. என்னங்க அண்ணாமலை, அரசியல் அனுபவம் இல்லாம
வெறும் 3 வருஷத்துல வந்து முதலமைச்சர் ஆயிரலாம், பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுகவே அழிச்சிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஸ்பாட்ல போனா ஒரு பக்கம் கத்துறது ஒரு பக்கம் அழுகுறதுன்னு நாடகம் போட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான பாடத்தை இந்த தேர்தல் கத்துக் கொடுக்கும். அதுக்கு முன்னாடியாச்சும் நீங்க சரியா அரசியல் கத்துக்குவீங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அடிபடட்டும், நிறைய அரசியலை கத்துக்கிட்டோம், அப்பயாச்சும் இவர் திருந்துவாரா அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.